புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய முதல் வாசகத்தையும் பதிலுரை பாடலையும் உள்ள அந்த திருப்பாடலையும் வாசித்து பார்ப்போம். நாம் தீர்ப்பளிப்பதில்லை, ஆனால் கடவுள் மன்னித்து நமக்கு வாழ்வு தருகிறார். அகங்காரத்தோடோ நற்செய்தி வாசகத்தில் வருகிற பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞரை போல ஆணவத்தோடோ சுயநலத்தோடோ இருக்க இயலாது. நம்மை நாம் ஆய்வு செய்து இயேசுவின் வழியிலே நம்மை நடத்தி கொள்ள வேண்டும். அது பிறருக்கு முன்மாதிரி, நமக்கும் பிறருக்கும் கடவுளுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய வழி. அதற்கு சுய ஆய்வுதான் பெரிய உதவியாக இருக்கும். எங்கே தவறுகள் இருக்கிறதோ அதை திருத்திக் கொண்டு, எங்கே வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கே புண்ணியங்களை பெருக்கிக் கொள்வது நல்லது. தவறினால் ஐயோ கேடு என்று இயேசுவிடமிருந்து கேட்க இயலும். பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்கள், மறைநூலை தெரிந்தவர்கள், மதத்தை படித்தவர்கள், பல நேரங்களிலே சரியாக கடைபிடிப்பவர்கள். ஆனால் சுயநலம், ஆணவம், அகங்காரம் என்று வருகின்ற பொழுது பிறரை தீர்ப்பிடவும் பிறரை தவறான வழியை நடத்தவும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். மீண்டும் ஒரு முறை வாசகங்களை வாசித்து பார்த்து இன்றைக்கு ஆய்வு செய்து பார்த்துக் கொள்வோம். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.